2024 ஆண்டு 5319 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. பதியப்பட்ட வழக்குகள் மட்டும். இன்னும் நடந்தது எத்தனை ஆயிரம்ங்கிறது தெரியாது. நடந்தது தெரியாமலேயே பெண்கள் எவ்வளவு தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்கன்னு தெரியாது. முதல்ல தமிழ்நாட்டு பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய பெண் பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதை செய்யறதை விட்டுட்டு நான் 5000 ரூபாய் கொடுக்கிறேன். 2025 ஆண்டு மட்டும் 25 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய காவல்துறை மூலமாக மட்டும் தமிழ்நாட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 25 சம்பவங்கள். நான் அதை படிக்கிறேன் பாருங்க. நான் இதுல எதுவும் பிழை விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி நான் பார்த்து படிக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தன் கீழ இருக்கக்கூடிய அதிகாரத்தை காவல்துறையை எப்படி வச்சிருக்காங்க லட்சணம். 2025 ஆண்டு முதல் மாசம் சென்னை மாசம் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல பெண் பக்தரிடம் ஒரு காவல்துறை அதிகாரியை பாலியல் சில்மிஷன் பண்றாரு. 18/1 ஜனவரி 18 கரூர்ல 16 வயது சிறுமியை காவலர் இளவரசங்கிறவரு பாலியல் சீண்டல் செய்யறாரு. அவர் போக்சோ சட்டத்துல நடவடிக்கை எடுக்கப்படுறாரு. 1-2 பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி சென்னை பட்டினப்பாக்கத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு காவல் அதிகாரி ராமன்கிறவர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. எங்க செஞ்சிருக்காருன்னு பாருங்களேன். போலீஸ் பூத்துல காவல்துறை ஜீப்ல பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு. அடுத்த 4-2 பிப்ரவரி 4ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடையநல்லூர்ல சிவகிரி ஆலங்குளம் காவல் நிலையங்களை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க கடையநல்லூர் பெண்ணை. 25/3 மார்ச் மாசம் 25ஆம் தேதி போக்குவரத்து காவல்துறையில் தன்னுடன் பழகிய ஒரு பெண்ணைய அந்தரங்க புகைப்படங்கள் எடுத்து அவளை மிரட்டி பாலியல் விஷயங்களை பண்ணிருக்காங்க. இது போக்குவரத்து காவல்துறை. 17/4 பிப்ரவரி 17 குமரி மாவட்டம் ராஜக்காமங்கலத்துல காவலர் இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு. 7/5 மே மாசம் 7ஆம் தேதி ஆவடியில புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் குற்றப்பதிவு காவலர் நீ தனிமையில என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாலியல் இது சீண்டல் பண்றது. இது பத்தி விசாரிக்கப்பட உரிய பதில் கிடையாது. அடுத்து 19/5 திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டுல இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிறப்பு படை காவலருடைய வேலை. மே மாசம் 30ஆம் தேதி திருச்சியில் காவலர் தகாத முறையில் நடந்து கொண்டது. திருச்சி மாவட்டத்தில் நடந்த காவலர்கள் பிரச்சனை. 26 ஜூன் 26 சென்னை தாம்பரம் ஆயுதப்படை பெண் காவலரை அந்த காவல்துறையினுடைய உயர் அதிகாரியை பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அந்த வழக்கு நடக்குது.